கழகத்தின் மாநில தலைவர் அவர்களை கடலாளரை அறிவிக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் அனைத்து மக்கள் மீதும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரும் கண்ணியத்துக்குரிய அதிராமப்பட்டினத்திலே அநீதிக்கு எதிராக ஆர்ப்பரித்திருக்கின்ற எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே, இந்த கருணா போராட்டத்தை ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்ட குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே, ஜமாத்து பெரியவர்களே, உலமா பெருமக்களே, பல கட்சிகளை சார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, பல மதங்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் தொழில்துறை உறவுகளே, காவல்துறை நண்பர்களே, உளவுத்துறை சகோதரர்களே, முஸ்லிம்கள் வாக்களிக்க மட்டுமே பிறந்திருக்கின்றார்கள். அனைத்து கட்சியினருக்கும் முஸ்லிம்களுடைய ஓட்டு தேவை. ஓட்டுக்களை அளிப்பதற்கு முன்னால் தேர்தல் பிரச்சாரம் என்று ஒன்று நடைபெறும். அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவிழ்த்து விடப்பட்ட நாய்களை போல எங்கள் தெரு வீதிகளில் ஒரே நாய்களின் கொண்டாட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். அது விரும்பியவாறெல்லாம் குறைக்கும். ஆனால் குறைக்கின்ற அந்த சத்தத்திற்கு மொழிகள் இல்லை. அதனால் திரும்ப அவர்களின் வாக்குறுதிகளை, அதன் சத்தங்களை நாங்கள் என்னவென்றே கேட்பதில்லை. அதுபோலத்தான் நிகழ்காலத்தில் அரசியல்வாதிகளின் நிலை இருக்கிறதோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். தேர்தல் வந்துவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எங்கள் ஓட்டுக்களை பெறுவதற்காக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இஸ்லாமியர்களின் ஒரே பாதுகாவலர் யார் தெரியுமா? அவர்களின் தலைவரின் பெயரை சொல்வார்கள். இஸ்லாமியர்களுக்குத்தான் எத்தனை பாதுகாவலர்கள்? அனைத்து கட்சியையும் சார்ந்த தலைவர்கள் எல்லாம் நமக்கு பாதுகாவலர்கள். ஆனால் இஸ்லாமிய வாழ்க்கை மட்டும் எங்களுக்கு கற்பிப்பது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எவனும் எங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை, அல்லாஹ் தானாவை தவிர என்று கற்பிக்கிறது. ஆனால் இந்த ஓட்டு பொறுக்கி அரசியல் நடத்தக்கூடிய பொறுக்கிகள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய சகோதரர்கள், எங்களை பெற்றெடுத்த தாய்மார்கள், எங்கள் வீர குறைகள் பருவாவோ இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறது. அந்த பாதுகாப்பு பிறந்த எவனாவது இங்கே இருக்கிறான் என்று பார்த்தால் எவரையும் காணவில்லை. இதுதான் முஸ்லிம்களின் ஒரு அவலமான நிலை. நம்பி வென்று நின்று கொண்டிருக்கிறதே தவிர அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு அரசியல்வாதியையும் நாம் காணவே இல்லை என்ற வருத்தத்தோடு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எதற்காக இந்த 500 பேர் இங்கே கூடியிருக்கிறார்கள்? எங்களுக்கு தலைவருக்கா இந்த ரோட்டிலே அமர்வுகளுக்கு? நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் செய்வதை விட ஒரு பாவத்தை இந்த உலகத்தில் யாராவது செய்ய வேண்டுமா? அவ்வளவு கேவலமான அருவருக்கத்தக்க செயலை செய்தவர்கள் இந்த தேசத்தின் அரசியலை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்வி சாலையை இடித்து மூடுவதற்கு யாரால் வேணும்?
இந்த அரசியல் பொறுப்புகளால் தான் வேற யார் அதை செய்வார்கள்? அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த 50 சென்ட் நிலத்திலே ஏதாவது சமூக விரோத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? கேளிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? ஆபாசமான காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? சாராய வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? யாராவது இங்கே சூதாடுகிறார்களா? இது ஆட்சியாளர்களுக்கு ஏன் தெரியவில்லை? நாங்கள் அறிவு உள்ளவர்களுக்கு தானே வாக்களிப்போம். ஏன் அந்த அறிவு கொண்டு நீங்கள் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? அதுதான் உங்களின் கோபம், அதுதான் உங்களின் ஆவேசம். உலகத்தில் முதலாக அல்லது இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் முதலாக நடைபெறுகிற சம்பவமா இந்த சம்பவம்? 860 ஏக்கர் நிலம் இந்த அருகாமைப்பட்டினத்தில் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அது யாருடைய கையில் இருக்கிறது? நாங்கள் அதையெல்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். 860 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தில் 60 ஏக்கர் நிலம் இப்பொழுது அரசின் கையில் இருக்கிறதா? அப்படியானால் அந்த 800 ஏக்கரை ஆக்கிரமித்தவர்கள் யார்? அதெல்லாம் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் இந்த பள்ளிக்கூடத்தின் இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்று புல்டோசரத்திலிருந்து தூக்குவேன்னு சொன்னா இந்த ஆட்சி நிலையானதா? இது மன்னர் ஆட்சியா? ஒரு 5 ஆண்டுகள் ஒப்பந்தம் தான் இந்த ஆட்சி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையிலே இந்த அருகாமைப்பட்டினத்திலே நான் ஓட்டு கேட்டேன். என்னவென்று கேட்டேன்? நடந்து கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எனவே அந்த தாய்மார்களே, பெரியவர்களே, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்று அண்ணாதுரையுடைய கையை பிடித்து அந்த இடத்தில் ஓட்டு கேட்டேன். இப்பொழுது நான் ஓட்டு கேட்க வரவில்லை, அதற்காக மன்னிப்பு கேட்க வருகிறேன். இல்லையா அந்த அண்ணாதுரை? உங்களுடைய ஓட்டை வாங்கி எம்எல்ஏவாக வீட்டிருக்கிற அண்ணாதுரையே எங்கே நீ? நான் ஸ்டாலினோடு இருக்கிறேன், நான் திமுகவோடு இருக்கிறேன், அல்லது குணசேகரனோடு இருக்கிறேன், அல்லது எம்எல்ஏ குடும்பத்தினுடைய கால் செருப்பாக இருக்கிறேன். எதையாவது ஒன்றை சொல்லு, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எதுலையுமே இல்லாத ஒரு ஆம்பளை பையன் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு எப்படி நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன்? எங்களுக்கு புரியல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யார் தெரியுமா? மக்களின் பிரதிநிதி. அந்த தொகுதியின் மக்களுக்கான பிரச்சனையில நிரந்தர கலந்திருக்கிறவனுக்கு பெயர்தான் சட்டமன்ற உறுப்பினர். இதற்கு என்ன பெயர்? இதை கேள்வி கேட்பதற்கு முதலமைச்சர் வர வேண்டுமா? அதான் உங்களுடைய கேள்வி. யாரிடத்தில் கேள்வி கேட்பது? உங்களுடைய ஓட்டை வாங்கி உங்களுடைய சமுதாயத்துடைய தலைவர்களின் மண்ணையை கழுவி முஸ்லிம்கள் எல்லாம் காப்பராக்கியிருக்கான் குணசேகரன். எல்லா முஸ்லிமையும் மண்ணை கழுவி காப்பராக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் மீது கை வைக்கிறார்கள். எவ்வளவு நிலங்கள் இந்த தமிழ்நாட்டிலே, ஒட்டுமொத்த இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய நிலங்களிலே எந்தெந்த நாளே ஆக்கிரமித்திருக்கிறார். நான் பட்டியலை போட்டால் இன்று முழுவதும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வக்பு நிலம் இருக்கிறது, 2/3 பகுதி ஆக்கிரமிப்பாளர்களுடைய கையில் இருக்கிறது, ஒரு பகுதிதான் முஸ்லிம்களுடைய கையில் இருக்கிறது. நான் பிறந்திருக்கிற கோயம்புத்தூரில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பு முஸ்லிம் வக்புக்கு சொந்தமானது. அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, சென்னையிலே எவ்வளவு நிலங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் மீட்டெடுக்க முடியும் அவங்களால்? இந்த அருகாமைப்பட்டினத்தில் உள்ள எவ்வளவு நிலங்கள் இந்த முஸ்லிம்கள் தாராள மனம் கொண்டவர்கள். உலகத்திலேயே இப்படி இனத்தை பார்க்க இயலாது. எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கக்கூடிய குணமுடையவர்கள், எதையும் எடுத்து வைக்க மாட்டார்கள். மனிதன் போகும்போது இடுப்புடைய அண்ணாக்கள் வரைக்கும் அறுக்கப்பட்டுத்தான் செய்கிறான் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்களா? இதை நம்பி ஒருவர் பேசியிருக்கிறார். தென்காசியிலே பிறந்திருக்கிற ஒருவர் பேசுகிறார், அரசு சொத்து அதை நாம் ஆக்கிரமிக்கலாமா என்று கேட்கிறார். அவர் என்ன தெரியும்? 1975ஆம் ஆண்டு இந்த இடம் குத்தகைக்கு இடப்பட்டு 2009ஆம் ஆண்டு வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் வாடகை கட்டப்பட்டிருக்கிறது. வாடகை கட்டி நாம் உள்ளே இருக்கிறோம். அந்த வாடகை கட்டுவதை நிறுத்துங்கள். ஏன் அதை நிறுத்துகிறீர்கள்? வாடகையை ஏன் நிறுத்துகிறீர்கள்? எங்களை
அவர்களின் வாடகை இனத்திலே நாங்கள் இருக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டில் ஒரு இடம் தான் இருக்கா? அரசுக்கு வாடகையில் செலுத்தக்கூடிய இடம் ஒரு இடம் தான் இருக்கா? நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர் குணசேகரன் அவர்களை என்னோடு மேடையில் இருந்தவர் நீங்கள். இந்த அப்பாவி மக்கள், இந்த அவலை மக்கள் வாக்குக்காக என்னோடு மேடையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த இவர்களுக்கு ஓட்டு பிச்சை எடுத்தவர் யார்? இந்த குணசேகரன். இந்த மக்களுடைய ஓட்டு இல்லாமல் வெற்றி பெற முடியுமா? அப்படி வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு உழைக்க வேண்டிய நீங்கள் இந்த மக்களின் எதிரியாய், எதிரியிலும் எதிரியாய் உட்கார்ந்து பிஜேபி காரன் பரவாயில்லை சொல்ற அளவுக்கு இருக்கு திமுக காரனுடைய நிலைமை. பிஜேபியை காட்டித்தான் நம்மை அவர்கள் மிரட்டுவார்கள், நம்மை அவர்கள் பயமுறுத்துவார்கள். அவர்கள் எல்லாம் வந்துவிட்டால் நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். உங்களுடைய உடமை பறிக்கப்படும், உங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படும், அத்துமீறுவார்கள், அடக்குமுறை நடக்கும், கற்பழிப்பு நடக்கும், கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அது எல்லாம் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெறுகிறதா இல்லையா? யார் இந்த இடத்தில் அனுமதித்து வைத்திருப்பவர்? யார் நீதிமன்றத்துக்கு போனது? RSS காரனா, பிஜேபி காரனா, எச் ராஜாவா, அண்ணாமலையா, ராமகோபாலனா, அர்ஜுன் சம்பத்தா இந்த இடத்திற்காக நீதிமன்றத்துக்கு போனது யார்? குணசேகரன் போனார். குணசேகரன் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன். திமுக காரனுக்கு அங்கென்ன வேலை? முஸ்லிம்கள் கல்வி சாலை நடத்துவதே உனக்கு என்ன வேலைங்க? யாரிடத்தில் நீ பேச்சுவார்த்தை நடத்தி வைக்க வேண்டும்? அது என்ன பண்றான்? அபகரிப்பதாக இருந்தால் முஸ்லிம் சொத்து தான் அவனுக்கு ஈஸியாக இருக்கிறது. அதனால் தான் அதை கையகப்படுத்தி அவர்களுடைய வியாபார ஸ்தலங்களாக அவர்கள் சூதாடுகிற, அவர்களுடைய சாராயம் காட்சிகிற இடமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய சாராய கடைகளுக்கு சாராயம் காட்சிகிறவர்கள் யார்? இந்த அமைச்சர்கள் தான். இவர்தான் சாராயம் காட்சிகள். வேற இவர்கள் வெளிநாட்டில் வருதா சாராயம்? டாஸ்மார்க் மூத்திரம் விற்கப்படுது, அது எங்கிருந்து வருது? யார் காய்ச்சறா? இவர்கள் தான் காய்ச்சறாங்க. மெகாசிலேரும் இன்னொரு ஒருவருக்கு பினாமி என்றால் அவருக்கு சரக்கு போகிறவங்க யாரு? திமுக காரர்கள். இல்லை என்று மறுக்க முடியுமா? அப்ப அந்த இடத்திற்கு பயன்படுத்தினால் அது தவறில்லை. இது ஆக்கிரமிக்கப்படல. முஸ்லிம்களுடைய என்ன உரிமையை நீங்கள் பறிக்காம விட்டீர்கள்? வேலூர் கோட்டையில ஜலகண்டேஸ்வரன் கோயில் இருக்கிறது. அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அங்கே ஒரு தேவாலயம் இருக்கிறது. அது பிரிட்டிஷ்காரன் காலத்துல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூட்டம், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கூட்டம். அதுக்கப்புறமா இப்ப திறந்து விட்டுருக்கா ஜலகண்டேஸ்வரன் கோயில. ஆனால் பள்ளிவாசல் கூட்டப்பட்டது. ஜலகண்டேஸ்வரன் கோயில், தேவாலயம், முஸ்லிம் பள்ளிவாசல் மூன்றுமே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் பூட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா திறக்கும் போது மூணும் திறக்கணுமா வேண்டாமா? எது திறந்திருக்கான்? கோயில்ல போய் கும்பிடுவதை தடுமதி, பள்ளிவாசலுக்குள்ள கோபுரம் என்று போலீஸ்காரன் அங்க பாதுகாப்பு போட்டிருக்கான். இது என்ன நீதி? இது நீதியா? இதை கேட்குமா திராவிட முன்னேற்ற கழகம்? இதை கேட்குமா? 10,000 பேரை திரட்டி ஒரு நாள் அங்கே போராட்டம் நடந்தது. 10,000 முஸ்லிம்கள் அந்த பள்ளிவாசலிலே தொழுகை போராட்டம் நடந்ததற்கு நாங்கள் துணிந்தோம். இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம். கெட்டின பள்ளிவாசல்ல தொழுகிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்க இந்த ஆட்சியில இதுதான் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற ஆட்சியா? எனக்கு என்ன வருத்தம்னா, எந்த மண்ணில் நின்று கொண்டு நான் திமுகவுக்கு ஓட்டு கேட்டேனோ அதே மண்ணில் இன்றைக்கு அதை எதிர்த்து பேசுகிற துரதிஷ்டமான சூழ்நிலையை நான் சிந்தித்து பார்க்கிறேன். இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளியது யார்? திமுக அழிந்து போனதுன்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா? திமுகவில் உள்ள பொறுப்பாளர்கள் காரணம். திமுகவில் உள்ள பொறுப்பாளர்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹராம் கிடையாது, ஹலால் கிடையாது, விபச்சார பணம்னு பார்க்கறது இல்ல, தண்ணி அடிக்கிற பணம்னு பார்க்கறது இல்ல, இன்னொருத்தருடைய சொத்துன்னு பார்க்கறது எல்லாம் அபகரிப்பு. இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் சும்மா போகிற போக்கில் பேசுவ நல்லது சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அவர் என்ன கேட்கிறார்? முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு அரண் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னீங்களே, நீங்க சிறைவாசிகளை விடுதலை செய்தீர்களா? உங்களாலேயா சிறைவாசிகள் விடுதலை இருக்கா? அவங்க கேட்கிற கேள்வி. நீங்க ஹைகோர்ட்டில் போய் என்ன சொல்றீங்க? சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன சொல்றீங்க? இவர்களை வெளியே விடக்கூடாது, வெளியே விட்டால் அவர்
அவர்கள் தீவிரவாத செயலில் ஈடுபடுவாங்க என்றுதானே நீங்கள் நீதிமன்றத்தில் சொல்லுகிறீர்கள் என்று திமுகவை பார்த்து ஒரு கேள்வி ஏற்படுகிறார். இது ஒரு சாதாரணமான விஷயமா? சிறைவாசிகளை விடுதலை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கேட்டு நாம் வாக்களித்து அதை முதலமைச்சர் ஆரம்பித்த பிறகு அதே சிறைவாசிகளை உள்ளேயே சாதனைக்க திட்டம் போட்டதை பற்றி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாநாட்டிலே பேசுகிறார், சட்டமன்றத்திலே பேசுகிறார். இது ஒரு சாதாரணமான விஷயமாக நாம் கடந்து செல்ல முடியுமா? நாங்கள் யாராவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரருடைய சொத்தை கேட்டோமா? என்றைக்காவது எந்த சொத்தை, எந்த மூதாதையர்கள், எந்த முன்னோர்கள் தந்த சொத்தை அனுபவித்து வாழ்நாளை விட்டு நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு நேரம் பட்டார். அதற்கே எங்களுக்கு ஆயுசு இல்லை, ஆயுள் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருடைய இடத்தை நாம் எப்படி ஆட்டை போட நினைப்போம்? அதான் இந்த இடத்துல இந்த கேள்வி. இந்த இடம் 50 சென்ட், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையம் எவன் அப்பா விட்டு சொத்துடா, நீ வந்து இறங்குறீங்க. இந்த ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் யாருடைய சொத்து? முஸ்லிம்கள் தானமாக கொடுத்த சொத்து, முஸ்லிம்கள் தானமாக கொடுத்தது. அதுல உன் பெயர் பற்றி இருக்கா? உங்க அப்பா பெயர், உன் மூதாதையருடைய பெயர், யாருடைய பெயராவது அதில் இருக்கிறதா? இல்லை. ஆனால் எங்க அப்பன் பெயர், எந்த மூதாதையருடைய பெயர் இருக்கிறது. காரணம், நாங்கள் தர்மத்துக்கு முன்னாடி வரோம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை யாருடைய இடம்? நான் தவறாக சொல்லுகிறேன் சொன்னா செய்தி தவறா போகக்கூடாது, அது தவறுன்னு நீங்க சொல்லணும். இந்த ஊர் மருத்துவமனை யாருடைய இடத்துல இருக்கு? முஸ்லிம்கள் கொடுத்த இடம் தானே. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அது யாருடைய இடம்? நம்ம முஸ்லிம்கள் கொடுத்த இடம். அது என்ன, முஸ்லிம்கள் மட்டும்தான் அந்த பஸ் ஏறாங்களா? முஸ்லிம்கள் மட்டும்தான் ட்ரெயின்ல போறாங்களா? முஸ்லிம்கள் மட்டும்தான் ஆஸ்பத்திரியில போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களா? சொல்ல முடியும். நான் தான் கேட்கிறேன், குணசேகரன் கிட்ட நான் வைக்கக்கூடிய கேள்விகள் தான். நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல, ஆக்கிரமிப்பாளர்களை வேறோடும் வேறு மண்ணோடும் நிறுத்தக்கூடியவர்கள். நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாது. இந்த நகராட்சியினுடைய கட்டடம், இந்த ஊர் நகராட்சி கட்டடம் யாரோடது? நம்ம கொடுத்த முஸ்லிம்களுடைய இடம். அது மட்டும் இல்ல, கால்நடை மருத்துவமனை அது நம்ம கொடுத்த இடம். தண்ணீர் தொட்டி நம்ம கொடுத்த இடம். மின்சார வாரிய துணை மின் நிலையம் நம்ம கொடுத்த இடம். பத்திரப்பதிவு துறை அலுவலகமாக அது நம்மளுடைய இடம். அது போக 1500 ஏக்கர் காதல் முகையத்தின் நிலத்துலதான். அதே மாதிரி 43 கோயில்கள், இந்த இடங்களில் எல்லாம் 43 கோயில்கள் இருக்கிறது நம்ம கொடுத்த இடத்துல. ஒரு நாளாவது அதுக்கு உரிமை கொண்டாடி இருப்போமா? கிடையாது. இது போக 27 முக்கியமான நூற்றுக்கணக்கான ஏக்கர் சொத்துக்கள் இந்த ஊரில் நம்முடைய இடம். நாங்க என்ன கேட்கிறோம்? அங்கே ஒரு கல்வி சாலை நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் அங்கே பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மார்க்க ரீதியான எழுத்துக்கண்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிற இடம் அது. அவர்களை புனிதமாக பார்க்கிறார்கள். அங்கே வந்து காலையில 5:45 மணிக்கு எல்லாரும் பதில் துறைக்கு போயிட்டு ஜேசிபியை கூட்டிட்டு வந்து யார் வர்றா கூட சுகாதார பணியாளர்கள் ஒரு இடத்தை இடிக்கிறவர்களுக்கு யாரை கூட்டிட்டு வர்ற? சுகாதார பணியாளர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள், பெண்களை அழைத்து வரப்படுகிறார்கள். இதான் அதிகாரமா? இதான் ஒரு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? சட்ட வரம்புக்குள்ளே உள்ளதா இதெல்லாம்? இல்லை. அப்போ அதிகாரம் கையில் இருந்ததுன்னா இந்த சட்டம் உனக்கு கால் செருப்பாக இருக்கும் என்று சொன்னால் அந்த சட்டத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? நீ சட்டத்தை மீறுகிற போது நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வோம்? அதனால தான் உட்கார்ந்துருக்கோம். எங்கள் உரிமையை மீட்டெடுப்பதற்காக உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு, ஒரு வரம்புகள் இருக்கிறது, வழிநாட்டு நெறிமுறைகள் இருக்கிறது. அத்துணை நெறிமுறைகளையும் இந்த பள்ளிக்கூட விஷயத்தில் மீறி இருக்கிறது இந்த நகராட்சி நிர்வாகம். அவருடைய வன்மத்தை, அவருடைய கோபத்தை, அவருடைய பழி வாங்குகிற உணர்வை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். முஸ்லிம்கள் மீது அவர்களுக்கு உண்மையான அன்பு கிடையாது, உண்மையான உறவு கிடையாது, கள்ளத்தனமான அன்பு வைத்திருக்கிறார்கள். நாடகம். அவர்கள் உங்கள் சமுதாயத்தை அழிக்க பிறந்தவர்கள். நான் குணசேகரனை குற்றம் சாட்டுகிறேன். இந்த சமுதாயத்தின் சாவில் வாழ வேண்டும் என்று நினைக்கிற போராடுகிறவர்கள், இந்த தாய்மார்களுடைய கண்ணீர் உங்களை விட்டுவிடாது. இந்த தாய்மார்களுடைய துவா பிரார்த்தனை உங்களை இந்த மண்ணில் வாழ செய்யாது.
செய்து கொண்டிருக்கிற அக்கிரமம் அது. இதுக்கு யார் கூட போறா? யாரு பேர்ல முஸ்லீமா இருக்கிறார். அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வாழ்க்கையில இஸ்லாம் கிடையாது, பேர்ல இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும் நினைப்பு. எல்லா கோடிகளையும் நானே சம்பாதிக்கணும், நானே அதிகாரத்தை பிடிக்கணும். அல்லாஹ் ஒரு நரம்பை இழுத்துட்டா அடுத்த நொடி துடிநொடித்து இந்த மண்ணிலே நீ விழுந்து விடுவாய் என்பதை அவன் சிந்திப்பதில்லை. உன்னை விட எத்தனை எத்தனை பேரை இந்த மண் விழுந்து விடுகிறது. நீங்களாம் நிலையானவர்களா? இந்த பூமியில உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம் நிலையானவர்களா? நாம் சங்கிலித்தவர்களால் வாழக்கூடியவர்கள், ஒருவருக்கு பின் ஒருவராக இந்த பூமியை விட்டு செல்லக்கூடியவர்கள் நாம். ஆனால் இந்த பாவிகள் அப்படி நினைப்பதில்லை. எல்லாவற்றையும் ஆட்சி செஞ்சு எல்லா அக்கிரமத்தையும் பண்ணி எவனுடைய பணத்தையாவது என் அக்கௌண்ட்ல வச்சுக்கணும்னு நினைக்கிற அயோக்கிய பயர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற காரணம் தான் நம்மை தெருவிலே உட்கார வைத்து அவர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம் கண்டிக்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. 2 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி. முஸ்லிம்களுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், ஒரு எம்பி இருக்கிறார்கள். அவர்கள் இதற்கெடுக்க தாய்மார்கள் ரோட்டிலே உட்கார வேண்டும், நீங்கள் எல்லாம் இதற்கு இப்படி இளவுபகளாக கஷ்டப்பட வேண்டும். நாம் யாருக்கு வாக்களிப்போம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுப்பதற்காக திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். திமுகவுக்கு ஓட்டு போட்டதற்காக 2 எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்கிறார்கள். எதுக்கு சீட்டு கொடுத்தாங்க? தமிழ்நாடு முழுவதும் முஸ்லிம்கள் எங்களுக்கு வாக்களிப்பதற்காக 2 பேருக்கு சீட்டு கொடுக்கிறாங்க. தமுமுகவில் முஸ்லிம் லீக்ல ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கிறாங்க இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முஸ்லிம்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்காகத்தான் இந்த 3 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில். அப்ப இந்த 3 பேரும் யார்? முஸ்லிம்களின் பிரதிநிதிகள். என்ன பண்ணணும்? இப்போ 8 நாளா என் மக்கள் ரோட்ல உட்கார்ந்திருக்காங்க. ஃபேன் இல்லாமல் உட்காராதவர்கள், ஏசி இல்லாமல் உட்காராதவர்கள், நிழலிலே இருப்பவர்கள் குழுவிலே இன்றைக்கு உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் சிந்தித்து பார்க்க கடமை போட்டுக்கிறோம். திமுக மௌத்தா போயிட்டுறாங்க. அல்லா மேல ஈமான் கொள்றாங்க, கலைஞர் மேல ஈமான் கொண்டிருக்கோம். கலைஞர் நிரந்தரமாக இருப்போம், அல்லா இறந்து போயிடுவான்னு நம்புறவங்க. அல்லாவுக்கு மரணம் இருக்கிறது, கலைஞர் சாக மாட்டார்னு சொல்றான் ஒரு திமுக முஸ்லிம். இந்த நிலையில உள்ள அந்த திமுகவுடைய பக்த பேர்களை, முஸ்லிம் பக்த பேர்களை சொல்லுகிறேன் நான். எங்கேயாவது கலைஞருக்கு ஒரு மலை இருக்குமானால் அந்த மலையில நடந்து பாதையை அத்தனை பேர் கும்பிட்டு வந்துருவாங்க. யாரு? இந்த முஸ்லிம் பக்த பேர்கள். அந்த பக்த பேர்களை பார்த்து நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் 3 பேருக்கு சீட்டு கொடுக்கிறது எதற்காக சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முஸ்லிம்களின் பாதுகாப்பு அரணாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இருப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். யார்? மு.க. ஸ்டாலின். இப்ப இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பாபர் மசூதி பிரச்சனையா? இதெல்லாம் கிறிஸ்தன் கோயில் பிரச்சனையா? நான் கேட்கிறேன். எங்களுடைய பாபர் மசூதி 1528ஆம் ஆண்டு இன்று வரை 1992 வரை இந்த மண்ணில், இந்திய தேசத்தில், அயோத்தி என பைசாபாத் மாவட்டத்தில், உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத் மாவட்டம் அயோத்தி நகரத்திலே சுமார் 485 ஆண்டு காலம் நின்றிருந்த பள்ளிவாசல் பாபர் மசூதி. எந்த ஆதார ஆவணங்களும் நம்ம எதிர்த்து இல்லை. தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி எதிர்மா சொன்னாரு, இந்த இடத்துல கோயில் இருந்ததாக எந்த சான்றும் இல்லை. அப்படின்னா அங்க என்ன இருந்திருக்கு? பள்ளிவாசல் இருந்திருக்கு அர்த்தம். அவன் சொல்றான், அவன் பேரு ரஞ்சன் கோகாய். அப்பன் பேர் தெரியாது, அட்ரஸ் இல்லாத உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஒரு RSS சங்க பிரிவான அமைப்பை சார்ந்த ஒரு ராஸ்கல். அவன் ஒரு எம்பி சீட்டுக்காக, நல்லா கவனிக்கணும், சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியா இருந்தவ ஒரு ராஜ்யசபா எம்பிங்கிறது. நம்ம ஊர்ல பாடகருக்கு இளையராஜா இருக்காரு, போங்க இளையராஜாங்க, அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? இளையராஜா ஹார்மோனியம் பற்றி வாசிக்கிற ஒரு இளையராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எம்பி பதவியை தனக்கு வேணுங்கிறதுக்காக பாபர் மசூதி ராமர் யார்? சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய். இதை விட கேடு கட்ட ஒரு தீர்ப்பு இந்த உலகம் சந்தித்திருக்குமா?
அதையும் தாண்டி நிற்கிற முஸ்லிம்கள் நாங்கள், அதையும் தாண்டி நிற்கிறோம். முஸ்லிம்களுடைய இடம்தான் தெளிவா தெரிந்து கொண்டு அந்த இடத்தை ராமர் கோயிலுக்கு தாரை வார்த்து கொடுத்தான். என்ன ஊராங்கோடி எடுத்து உமா கோயிலுக்கு பாத்தியா வைத்தான். அவங்க அம்மா கோயிலுக்கு கோழி யாருனது இன்னொருத்தன் கோழி பாத்தியா யாருக்கு ரஞ்சன் காக்கோர் கோக்காயோட அம்மாவும் கோழித்தான். எதை யாருன்னு நம்ம இப்போ அதுல ராமர் கோயில் பதிலை வாடி கொண்டிருக்கின்றார்கள். அதுல எப்படி எண்ணி நகையாடக்கூடிய விதத்துல இதுல யாருக்கு தெரியாதா? உலகமே கால் ஒழுகிறது. இந்த நீதியை, இந்த அராஜகத்தை, இந்த கேவலத்தை, இப்படியெல்லாம் பக்தி பரவசம் தேவையா, இப்படியெல்லாம் ஒரு வழிபாடு தேவையா, இப்படியெல்லாம் ஒரு கோயில் தேவையா என்று உலகம் காரி காரி உழுகிறது. இந்த கேடுகட்ட தீர்ப்பை ஒரு எம்பி பதவிக்கு ஒரு பொங்கலுக்காக அவன் பண்ணான். அதையும் தாண்டி நிற்கிறமா இல்லையா நாம? அப்ப இதுதான் தீர்ப்பு, இதுதான் நாடு, இதுதான் நீதி என்றால் 1975 இருந்து இங்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் படித்திருப்பார்கள்? என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஒரு கல்வி சாலையை நடத்துவது சாதாரணமான விஷயமா? அது என்ன ஒரு கல்வி சாலைக்கு இருக்கிறது? உங்களுக்கு இவ்வளவு பொறாமை, இவ்வளவு வக்கரமும், அதை அபகரிப்பதில் ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி அதை அபகரித்து வேற ஏதாவது ஒன்று செய்யறதுல இவ்வளவு வேகத்தை குணசேகரன் காட்டுவதற்கு என்ன காரணம்? எங்களுடைய நேரடி எதிரி யார் தெரியுமா? இப்போ எங்க முன்னாடி நரேந்திர மோடி எங்க முன்னாடி இல்ல, அதிராமபட்டினத்துல எங்க முன்னாடி பாபர் மசூதியை எடுத்து அத்வானி கிடையாது. எங்க முன்னாடி நேரடியாக நிற்கிற எதிரி யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் குணசேகரன். எங்க முன்னாடி உயிரோடு இருக்கக்கூடிய எங்கள் சமய எதிரி, எங்கள் வழிபாட்டு எதிரி, எங்கள் நம்பிக்கையின் எதிரி, எங்கள் மக்களுக்கு நாங்கள் கொடுக்கிற கல்வியை எதிர்க்கக்கூடிய எதிரி மகா பாவினி என்று இந்த மக்கள் சொல்கிறார். அதனால் தான் என்ன எதிர்த்து உட்கார்ந்திருக்காங்க இந்த ரோட்ல. இந்த ஈமான் கொண்ட எந்த முஸ்லிமாவது குணசேகரன் போட்டு போடுவீங்களா? என்ன சட்டத்திலே காண நான் போயிடவா? இன்னும் எம்எல்ஏஸ் குடும்பம் எப்படி அதிகாரத்துக்கு போறோம்? நீங்க தான் மதம் மாறி இருக்கீங்களே. முஸ்லிம்கள் எல்லாம் ஓரணியில நிற்கிறாங்க. நீங்க குணசேகரனுடைய தொட்டில் இருக்கீங்க. உங்களை ஆட்டுக்கிட்டே இந்த முஸ்லிம்களை பரியாகிட்டு இருக்கான். குணசேகரின் தொட்டிலில் வாழுகிறவர்களாக இந்த எம்எம்எஸ் காரங்க மாறிட்டீங்களே. உங்களுக்கு தேவை என்ன? நிலம், பணம், அதிகாரம், கவுன்சிலர், தலைவர் போஸ்ட். அதுக்காக காங்கிரஸ் திமுக போடுங்க, திமுக அண்ணா திமுக போடுங்க, அண்ணா திமுக பிஜேபிக்கு போடுங்க, பிஜேபி நீங்க இந்து முன்னணிக்கு கூட போலாம். நமக்கு என்ன தேவை? இந்த பூமியில அண்ணா கேட்டா நாளைக்கு மறுநாள் தட்டி எழுப்பி என்ன பதவியோடு வந்தாய்? அண்ணா நான் நகராட்சி தலைவரா இருந்தேன் போ சொர்க்கத்துக்கு, நீ என்ன பதவியோட வந்தாய் என்று நம்ம தையபாய்கிட்ட கேட்பா. அல்லா அல்லா நான் எதையுமே அதை பத்தி சிந்திக்கவே இல்லை, 5 நேரம் தொழுவேன் போ நரகத்துக்கு அல்ல சொல்லுவானா? என்ன சகோதரர்களே, இந்த பதவி வெறி நம்மை கொண்டு போய் நரகத்திலே விழச் செய்யும். இந்த மக்களுக்கு அதை பயன்படுத்தி ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற நியத்தில் என்று சொன்னால் அதுதான் நமக்கு நாளைய நரகம். அந்த நரகத்தை இன்னைக்கு இறங்கிட்டு வாழ்ந்தார். அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் எதிரியை கூட மன்னித்து விடலாம், துரோகியை மன்னிக்க கூடாது. 1-2 சொத்தல்ல நம்மை விட்டு போயிருப்பது. இது ஒரு அரசு நிலமாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்தை 1945ஆம் ஆண்டு ஒரு வானொலி பூங்காவுக்கு கொடுத்தது யார் தெரியுமா? முஸ்லிம் முஸ்லிம் முஸ்லிம். அதை கேடு கட்டவன் முஸ்லிமோட சொத்தை ஆட்டை போட நினைக்கிறியாடா என்று என் மக்கள் கேட்கிறார்கள். எனவே நாளைக்கு என்ன கேஸ் போட்டுவாங்க. மக்கள் மக்கள் நம்ம சொன்ன பிரச்சனை இல்லை. இல்ல இந்த பாத்தீங்களா கலெக்ட் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட், கலெக்ட் கொடுத்திருக்கிறார். இந்த இடம் ஒரு முஸ்லிமால் முஸ்லிம்களுடைய இடத்துல அந்த கையகப்படுத்த எதற்காக தெரியுமா? வானொலி நிலையம் அமைப்பதற்கு. எங்கே அந்த வானொலி நிலையம் அமைக்கல. 1975 இந்த சாஃபி மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிர்வாகிகள் அதை குட்டைக்கு எடுக்கிறாங்க. கரெக்டா நான் சொல்லுவது சரியா? அதை குட்டைக்கு எடுக்கிறாங்க. இது என்ன இன்டர்நேஷனல் கூட்டமா?
குத்தகைக்கு எடுத்தது? அந்த குத்தகை கொடுத்த இடத்தை வாடகை வாங்க மறுத்து நீங்க என்ன செய்வீங்க? அந்த வாடகை தொகை நீட்டி தருவதை தவிர்த்து விட்டு இதை இடிக்க நீங்க முயற்சி செய்து நாங்க தடுக்கிறோம். இதான பிரச்சனை? வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவுமே கிடையாது. நான் கேட்பது என்னவென்று சொன்னால், இந்த செய்தி இங்க இருக்கிற உளவுத்துறை குறித்துக் கொண்டிருக்கிறார்கள். 8 நாளாக இது உளவுத்துறையா உளவுத்துறையா நான் கேட்கிறேன். மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற அரசு உளவுத்துறை அதிகாரிகளே, இதை நீங்கள் முதலமைச்சருடைய தனிப்பு என்று சொல்லிவிட்டீர்களா? முதலமைச்சர் எனக்கு தெரிந்து கோமாவிலே இல்லை, அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். எனக்கு தெரிந்து நினைவாற்றல் தெளிவாக இருக்கிறது முதலமைச்சருக்கு. ஏதோ திமுக காரன், ஏதோ அண்ணா திமுக காரன் யாரையோ துணை முதலமைச்சராக போட போறேன்னு சொன்னதுக்கெல்லாம் முதலமைச்சிருக்கிறான். அது ஒரு ஆளுடைய பிரச்சனை. இதோ ஆயிரக்கணக்கான மக்களுடைய மானம் இந்த நிலம் இல்லையா? எங்களின் மானம், எங்களுடைய கல்வி, எங்களுடைய அறிவு, எங்களுடைய எதிர்கால சன்னதி என்ன போய் படிக்க முடியும்? இந்த ஊருக்கு வெளியில போய் படிக்க முடியுமா? இதை விட அந்த சாஃபியா மெட்ரிகுலேஷன் அந்த நிர்வாகம் இதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு இடத்தை தரும். 55 சென்ட் இடமா 55 சென்ட் இடத்தை தரும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், எங்களை அடக்கம் பண்றது இங்கதான் பண்ணணும்ன்றாங்க அவங்க. ஏன் அப்படி வரீங்க? நல்லா வாழணும் இல்லை நீங்க? ஏன் இந்த இடம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? முஸ்லீம் ப்ராப்பர்ட்டினா ரொம்ப ருசிக்கிறோம். எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்க? இந்த மக்கள் எவ்வளவு உங்களுக்கு சமைச்சு போட்டிருப்பாங்க? உங்களை சகோதரர்களாக நினைச்சாங்க, எங்கள் ஊரக்குறைகளாக நினைச்சாங்க. எங்களுக்கு ஜாதி மத பேதம் கிடையாது, அண்ணன் தம்பி மனோபாவத்தை தான் நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஒருத்தர் இன்னும் இருப்பாங்க, இந்த கிறிஸ்தவர் எல்லாம் எங்களுடைய சகோதரர்களாக தானே பார்க்கிறாங்க. ஏன் இந்த மேல வன்மத்தை தூங்குறீங்க? இதுல வேற பிஜேபி காட்டி மறுப்பான். திமுக பிஜேபி காட்டி மறுப்பான். அவர்கள் வந்துவிட்டா மூச்சு நின்றுமா? அவர்கள் வந்துட்டா என்ன நடக்கும்? நாங்க வாழ முடியாதா? அப்பத்தான நேரடி ஒரு போர் நடக்கும். இந்திய தேசத்தில் எங்களை வாழ முடியாமல் எவன் செய்தாலும் நேரடி போரை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அறிவிப்போம். வெற்றி பெறுவோம். என்ன நினைச்சுக்கிறீங்க? எங்க உலமாக்கள் அமைதியா அல்லாஹ் என்ன சொல்லி எல்லாம் ஒதுக்கி போகிறாங்க. இவர்கள் ஒரு நாள் அறிவிக்கின்ற காலம் அது எங்க கையில்தான் இருக்கு. நாங்க வாழ முடியாத நிலை, நாங்க தொடர முடியாத நிலை, நாங்க படிக்க முடியாத நிலை, நாங்க மானத்தோடு நடமாட முடியாத நிலை ஏற்பட்டால் எங்கள் உலமாக்கள் அறிவிப்பார்கள். நீ அறப்போர் செய்து கபரப்புடிக்கு போர் சொல்லுவாங்க. நாங்க எல்லாரும் அறப்போருக்கு தயாராகிடுவோம். அறப்போர் என்பது நம்ம நாட்டு சட்டத்தில் கூறு. அறம் என்பது என்ன? உண்மைதானே? அறப்போர் கூடுமல்ல, அந்த போரைத்தான் நாங்கள் கையில் எடுப்போம். யாரை நம்புவது? காலம் காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இன்னைக்கு தெருவில் நிற்கிறோம். நாளைக்கு அதிமுக அதுவும் சொன்னால் யாரை நம்பி நிற்பீர்கள்? யாரை வைத்துக் கொண்டு செய்யறான்? காலங்காலமா முஸ்லிம்களை மூளை செலவை செய்து கூட வச்சு ஓடி மந்திரிச்சு விடுறான். அவங்க முஸ்லிம் தாங்க. அவன் என்னதான் மந்திரமா இல்ல சொல்றதெல்லாம் செய்யறான். எவ்வளவு கேடு கட்ட நிலைமை. சாரா எனக்கு தெரிஞ்ச இந்த ஊர்ல இருக்கிற கவுன்சிலர் எல்லாருமா ஒரு சிலர் தெரியல, சாராய கடையில இருந்து மாசம் 15,000 ரூபாய் வாங்குறான். இருக்கா இல்லையா? சாராய கடையில 15,000 ரூபாய் வாங்கி திங்கிறான். இவன் விபச்சாரத்திலும் சாப்பிடுவானா இல்லையா? இவன் விபச்சாரங்களிலேயே வாங்கி சாப்பிடுவானா இல்லையா? விபச்சாரத்தை ஹராம் என்று எந்த இஸ்லாம் சொல்லுகிறதோ அதே இஸ்லாம் தான் சாராயத்தை ஹராம் என்று சொல்லுது. அவனுக்கு 2 ஒண்ணுதானே. சாராய காசை வாங்கி திங்கிறவன் விபச்சார காசுன்னு சாப்பிடலாம். அவனை எப்படி நம்புவீங்க? நீங்க எப்படி முஸ்லிம் அவனுக்கு ஓட்டு போடுறீங்க? இனிமேல் நீங்கள் தரம் வைத்து பார்க்க வேண்டும். வந்தவனுக்கெல்லாம் தொப்பி போட்டவனுக்கெல்லாம் தாடி வச்சவனுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டு இன்னைக்கு நம்மளோடு தான் நிற்கணும். ஒரு கவுன்சிலர் என்பவர் யார்? மக்களின் பிரச்சனைகள் மக்களோடு நிற்பவர் தான் கவுன்சிலர். எங்களோட ஒரு கவுன்சிலர் இருக்காரு, கபீர் பாய். எந்த பிரச்சனைக்கு அங்க நின்றோம். நாங்க கூப்பிடுவோம் அங்க நிற்கிறார். தாமதக்காக இருக்கிறாரு உங்களுடைய சகோதரர். எந்த பிரச்சனையாக கூப்பிடுவோம் அங்க நின்றுவார். நாங்க இந்த ஃபேமிலியில கைவிட்டு போனோம், எல்லாத்தையும் கைவிட்டு போனார். அவ்வளவுதான். மக்கள் பிரச்சனைகள் மக்களோடு நிற்பவருக்கு பேர் தான்
கவுன்சிலர். மக்கள் எல்லாம் பிரச்சனையில் இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் எதிரில் இருப்பேன்னு சொல்றவன் பேரு கவுன்சிலர் கிடையாது, அவன் கவன் சீல. கவன் போடுவாங்கல்ல இறந்ததுக்கு அப்புறம், கவன் துணியது. அதான் அதுவும் மையத்தில் ஒண்ணு. மக்களிடத்தில் ஓட்டு வாங்கி எதுவும் செயல்படவில்லையோ அதுவும் மையத்தில் ஒண்ணு. அந்த மையத்துக்காக நீங்க துவா செய்யுங்க. அந்த எந்த மையத்துக்கும் நேர்வழிக்கு துவா செய்ய முடியாது, அது ஓட்டா போயிடுச்சு. இந்த மையத்திற்கு நேர்வழி கிடைப்பதற்கு துவா செய்யுங்க. நாளைக்கு மாறினா நல்லதுதானே. நேர்வழிக்காக நம்ம துவா செய்ய வேண்டும். என்னமோ நாம் அபகரிச்ச மாதிரி, என்னமோ நம்ம அரசாங்கத்தினுடைய சொத்தை கொள்ளையடிக்கிற மாதிரி, நம்ம என்னமோ குற்றவாளி கூண்டிலே இவங்களெல்லாம் உத்தமமாக இருப்பதை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த வண்டியில் நல்லா இருப்பீங்க. இப்போ நான் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால், முஸ்லிம்களுடைய பிரதிநிதியாக நான் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால், நான் இப்ப தெரியுமா இருப்பேன், மு.க. ஸ்டாலினுடைய வீட்டுக்கு முன்னால் இருப்பேன். என் மக்கள் உறங்கவில்லை, எனவே நானும் உறங்கவில்லை. இதற்கு ஒரு தீர்வை நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் கட்சிக்காரர்கள் அதிராமப்பட்டினத்தில் ரவுடிசம் பண்றாங்க, இந்த ரவுடித்தனத்தை நிறுத்துகிறவரை உங்கள் வீட்டை முட்டப்போ நான் வெளியேற மாட்டேன் என்று ஆம்பளை பையனா சொல்லியிருப்பேன். ஆம்பளை பையனா சொல்லியிருப்பேன். அவரை நகர விட மாட்டேன். என்னை காவல்துறை வந்து எடுத்து செல்லும், சிறையில் அடைப்பார்கள். வெயில வெளியில் வந்து மறுபடியும் மு.க. ஸ்டாலின் வீட்டில் இருக்காங்க. இதே கோரிக்கைக்காக மறுபடியும் அரஸ்ட் பண்ணுவா, என்ன புலன் செயலுக்கு கொண்டு போவா, 15 நாள்ல வெயில வந்து மறுபடியும் போக ஸ்டாலின் வீட்டுக்கு. அவர் சாகர வரைக்கும் போவேன் அல்லது நான் சாவோம். இதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த நாட்டில் செய்ய வேண்டியது. அப்படி செய்திருந்தால் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும். எங்களுக்கு தேவை பேச்சு இல்லை, நான் பேசத்தான் முடியும். எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. நான் பேசத்தான் இயலும். உங்கள் கோரிக்கையை கத்தி கத்தி சொல்லத்தான் இயலும். இந்த செகுத்து மூலோவிகளுக்கு ஓங்கி அடித்து சொல்லத்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நல்லவர்கள் அவர்கள். இந்த பேராசிரியர் எம்.எச். ஜவாஹிருல்லா பேசிய பேச்சை நான் கேட்டேன். மிக சாமர்த்தியமான பேச்சு, இல்லை என்று மறுக்கவில்லை. நீங்கள் மக்களின் குரல். ஆனால் எங்களுக்கு தேவை குரல் அல்ல தீர்வு. உங்களுக்கு தேவை குரலா தீர்வா? சொல்லுங்க, என்ன வேணும்? சட்டமா சொல்லுங்க, என்ன வேணும்? என்ன வேணும்? இந்த தீர்வை தரக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற முஸ்லிம் உறுப்பினர்களே வாங்க, இங்க வாங்க. அல்லது நீங்கள் செல்ல வேண்டியது மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு. காரணம் அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அப்பாயின்மெண்ட் கேட்கணும். அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இந்த மக்களுக்கு நீங்கள் பதில் அளிக்கணும். நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டோம், அந்த செய்தி அதிரை செய்தியில வரணும். எந்த நாள் அதிரை செய்தியை நிறுத்தி வச்சிருக்காங்கம்மா? எவனால அப்பன் பேர் தெரியாத எவன்டா அதிரை செய்தியை நிறுத்தினது? எவன்டா எவன் இந்த அதிரை எக்ஸ்பிரஸ் செய்தியில எவனோ அப்பன் பேர் தெரியாத நிறுத்தி வச்சிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. அநேகமா அவர்கள் எங்கேயோ சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்துதான் அதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. கருப்பினத்தை சார்ந்தவர்கள் நினைக்கிறாங்க, கருப்பாடுகள். அப்போ அதிரை செய்தியில போடணும். இன்றைக்கு எம்.எச். ஜவாஹிருல்லா அவர்களும், அப்துல் சமத் அவர்களும், நம்முடைய நவாஸ் கனி அவர்களும் முதல்வரை சந்திப்பதற்கு தேதி கேட்டிருக்கிறார்கள். 2 நாள் கலந்து இதோ நாங்கள் காண செல்லுகிறோம் செய்தி அதிரை எக்ஸ்பிரஸ்ல வரணும். 3 நாள் கலந்து நாங்க பேசிட்டோம். யார் சொல்லணும்? நம்முடைய பிரதிநிதிகள். அவர்கள் யார்? முஸ்லிம் சமுதாயத்தின் பிரதிநிதிகள் அவர்கள். அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் தான் தமுக, ஜெயிக்கிற வரைக்கும் தான் மாமக, ஜெயிக்கிற வரைக்கும் தான் முஸ்லிம் லீக். ஜெயிச்சுட்டு அவங்க யாரு? நம்மளுடைய பிரதிநிதிகள். நம்முடைய கருத்துக்களை அவர்களுடைய நாவில் அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் போய் தமிழக முதலமைச்சரை சந்தித்துவிட்டு நாங்கள் பேசிவிட்டோம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் சொல்லிவிட்டார் என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் இதில் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார் என்று சொல்ல வேண்டும். இதுதான் தீர்வு. அவர் அப்படி சொல்லிட்டார், செய்ய முடியாதே மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டா இன்ஷா அல்லாஹ் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு முஸ்லிம்களுடைய ஓட்டுக்கள் மாறி குத்துவதை எவனாலும் தடுக்க முடியாது. இதுதான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம். இதான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம். பின்னாடி கோவிலுக்கு ஓட்டு போடுறோம். என்ன மேல் நிறுத்திட்டாங்களா? இந்த வீட்டுல எங்களை மேல் நிறுத்திட்டாங்களா? கோயிலுக்கு மாட விடுற மாதிரி எங்களை திமுகவுக்கு மேல் நிறுத்திட்டாங்களா?
அப்படிப்பட்ட பிறப்பில்லை நாங்கள் எங்கள் சமுதாயம் வாழ்வதற்கு உயிர் கொடுப்போம், எல்லாவற்றையும் அர்ப்பணிப்போம். அதே நேரத்தில் இந்த சமுதாயத்துக்கு எதிராக மாறிவிட்டால் உங்களுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கும் நாங்கள் தயாராகுவோம். இதுதான் எங்களுடைய நேர்மையான தீர்ப்பு. வேற எதுவும் எங்களுக்கு தெரியும். ஓட்டுதானே நீங்க முதல்வராக இருக்கிறீங்க, அதே ஓட்டை மாற்றி குத்துவதற்கு நாங்கள் தயாராகிறோம் என்ற கருத்துத்தான் நாங்கள் சொல்லுகிறோமே தவிர யாரும் எங்களுக்கு எதிரில்லை. இந்த கல்வி சாலை தொடர்ந்து நடைபெற வேண்டும். சாஃபியா மெட்ரிகுலேஷன் பள்ளி, இந்த மதரசா தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதில் எந்த முட்டுக்கட்டையும் யாரும் ஏற்படுத்தக் கூடாது. அதற்கு ஒரு நன்மையை நீங்கள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அதற்கு தீமையை நீங்கள் செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சாரத்தை பேஸ்புக், வாட்ஸ்அப் பக்கங்கள் நிரப்புங்கள், உங்கள் செய்திகளை பத்திரிகை செய்தியாக்குங்கள், ஊடகத்திற்கு செய்து கொடுங்கள். அவர்கள் போர்களை எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் பதிவுகளை போடுங்க. இப்போ ஊடகத்தை எல்லாம் மீத பலம் வாய்ந்ததாக யூடியூப் மாறி இருக்கிறது. அதை இந்த உலகம் முழுவதும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். எல்லோரும் செய்யும். யார் எல்லாம் செல்போன் இருக்கோ அது வரும்போது அப்படியே சென்ட் பண்ணி அதை ஷேர் பண்ணி எல்லா பக்கமும் போட்டும் தமிழக முஸ்லிம்கள் விளங்கிக் கொள்ளட்டும். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் விளங்க, யார் நமக்கு பாதுகாவலர் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். இனி வருகிற தேர்தலானது புத்தியோடு அவர்கள் வாக்களிக்கட்டும். அந்த நிலைக்கு கொண்டு வரணும். அல்லது இதை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஸ்டேட்டஸ்கோ என்ன அந்த மதரசா இருந்ததா, பள்ளிக்கூடம் இருந்ததா அப்படியே தொடரட்டும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க வாடகை கொடுங்க, இது அப்படியே தொடரட்டும் என்று சொன்னால் அடுத்த நொடி நாங்க கூட்டத்தை கலைச்சிருவோம். வேற ஏதாவது இருக்கா? அடுத்த நொடி இங்கே தர்ணா இருக்காது, ஆர்ப்பாட்டம் இருக்காது, போராட்டம் இருக்காது, ஒண்ணு இருக்காது. எங்களுக்கு தேவையில்லை. இப்ப இருக்கக்கூடிய நிலை அப்படியே தொடரட்டும். சுப்ரீம் கோர்ட் ரஞ்சன் கோகாய் மாதிரி ஒரு நீதிபதி உட்கார்ந்து போறான். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு கொடுத்த மாதிரி ஊரால் கோயில் எடுத்து உமா பேருக்கு பற்றி எழுதுறாங்க. அந்த மாதிரி தீர்ப்பு நான் கேட்கிறது. அதெல்லாம ஒரு நல்ல தீர்ப்பு வருமானால் அந்த தீர்ப்புக்கு நாங்கள் சட்டத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது, ஆட்சி அதிகாரத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. சட்டத்தின்படியே வாழ கற்றுக் கொடுக்கப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம். எனவே அதனால் தான் நாங்கள் ரோட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை போல போராடுகிற சமுதாயம் இந்த நாட்டில் இல்லவே இல்லை. எல்லோரும் எல்லாரும் பெற்றுவிட்டார்கள். நாங்கள் தான் ஓட்டாண்டி ஆட்டோம் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நிலைமை மாறுவதற்கு என் அன்பு சகோதர சகோதரிகளை அனைவரும் நீங்கள் துவா செய்யுங்கள். இந்த போராட்டத்தினுடைய வலிமை கூற வேண்டும். இந்த அகிராமப்பட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் இந்த போராட்டத்தை பலமான ஒரு போராட்டமாக நீங்கள் மாற்ற வேண்டும். நம்முடைய எதிரி திமுக அல்ல, நம்முடைய எதிரி அதிமுக அல்ல, நம்முடைய எதிரி இன்னபிற கட்சிகள் அல்ல. நம்முடைய எதிரி யார் என்று சொன்னால், யாரெல்லாம் நாம் வாழக்கூடாது என்று நினைக்கிறாரோ, யாரெல்லாம் நம் மானத்தின் மீது கை வைக்கிறானோ, யாரெல்லாம் நம் வீரத்தை பரிசோதிக்கிறானோ அவன்தான் நம்முடைய எதிரி என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு வந்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.